இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வேதம் முழுவதிலும் ஏராளமான சிறு சிறு ஜெபங்கள் உள்ளன. சிறிய ஜெபங்களாய் இருந்தாலும் அவைகள் வல்லமையான ஜெபங்கள். சிறிய ஜெபமானாலும் பெரிய ஜெபமானாலும் அதிகாலையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜெபித்தால் நிச்சயமாகவே பதில் உண்டு. கர்மேல் பர்வதத்திலே எலியாவின் ஜெபம் அக்கினியை இறங்க பண்ணிற்று. எசேக்கியா ராஜாவின் சிறு ஜெபம் அவரது ஆயுளை 15 ஆண்டுகள் நீட்டிக்க பண்ணிற்று. நியாயாதிபதியாகிய சிம்சோனின் சிறு ஜெபம் இழந்து போன பலத்தை மீண்டும் கொண்டு வந்தது. தாவீது விண்ணப்பம் செய்கிறவராகவும் தியானிக்கிறவராகவும் இருந்தார். காலைதோறும் கர்த்தரின் பாதத்தில் காத்திருந்தார். அதிகாலை ஆயத்தம் குறைந்தால் பரிசுத்தம் குறையும், சாட்சியின் ஜீவியமும் குறையும். எதிரிட்டு வருகின்ற சோதனைகளுக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. மேலும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. நீங்கள் ஜெப குறையோடு தடுமாறி நிற்கும்போது ஒருவர் வந்து, ஐயா, எங்கள் வீட்டில் ஒரு பயங்கரமான பிசாசு பிடித்த ஒரு நபர் இருக்கிறார், வந்து துரத்துங்கள் என்று சொன்னால் நீங்கள் தயங்குவீர்கள். ஐயோ, காலையில் ஜெபிக்கவில்லையே, பிசாசை துரத்த போய் நாம் அவமானப்பட்டு விடக்கூடாதே என்று எண்ணுவீர்கள். ஜான் வெஸ்லி என்ற பக்தன் தன் ஜெபத்தினால் ஐரோப்பிய கண்டத்தில் பல நாடுகளை அசைத்தார். அவர் தன் வாழ்க்கையில் 3,50,000 மைல் தூரங்களை குதிரையில் பயணம் செய்து ஊழியம் செய்தார். அவ்வளவு பிரயாணப்பட்ட போதிலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஜெபிப்பார். நமக்கு எது தேவையாக இருந்தாலும் முக்கியமான தேவையானது ஜெபம்தான் என்கிறார். நாம் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்க கூடாது. அதிகாரிகளுக்கும் தேவனை அறியாத ஜனங்கள் யாவருடைய சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆகவே உன் முழங்கால்களை அதிகாலையில் முடக்கி ஜெபம் செய். இந்த மண்ணுலகில் இயேசுவை சந்திக்க விழித்து எழுந்திருங்கள், காத்திருங்கள், ஆயத்தப்படுங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, தாவீதைப் போல அதிகாலையில் உமக்கு முன்பாக ஆயத்தப்பட உம் உன்னத அன்பையும் பலனையும் வல்லமையும் தந்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.